சினிமாவில் ஒரு மாறுபட்ட முயற்சியாக ஒரே ஒரு நடிகர் மட்டுமே நடிக்க ஒரு படம் உருவாக்கப்பட்டுள்ளது. அது மற்றொருவன். கதைப்படி ஒரே ஒரு பாத்திரம்தான் திரையில் தெரியும். நடித்திருப்பவர் ரியாஸ் கான். மரியா பிலிம்ஸ் கம்பெனி சார்பில் வேல்முருகன், கே.எம். செபஸ்டின், திருப்பூர் மோகன் தயாரித்துள்ளனர். புதுமுக இயக்குனர் மஜோ மேத்யூ இயக்கியுள்ளார். ஒரு நல்ல படத்தின் கதை தனக்கான ஆட்களை தானே தேடிக்கொண்டு உருவாகும் என்பதற்கு இப்படமே உதாரணம். அனைவரும் இணைந்து உற்சாகமாக களத்தில் இறங்கி படத்தை முடித்துள்ளனர். இது பற்றி தயாரிப்பாளர் வேல்முருகன் கூறுகையில், கதைதான் என்னை தயாரிப்பாளராக்கியிருக்கிறது. அதற்காக எந்த அபாயத்திலும் இறங்கலாம் என்கிற துணிச்சலையும் தந்தது என்கின்றார். பட அனுபவம் பற்றி நாயகன் ரியாஸ் கான் கூறுகையில், நான் தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், ஹிந்தி என்று நடித்து ஜப்பான் மொழியிலும் நடித்திருக்கின்றேன். இவற்றில் எந்த படத்திலும் வராத வித்தியாச வாய்ப்பு இந்த படத்தில் கிடைத்துள்ளது. 10 படத்தில் நடித்த அனுபவம் இந்த ஒரே படத்தில் கிடைத்துள்ளது. படப்பிடிப்பில் ஒரு நிமிடம் கூட உட்கார முடியவில்லை. சவாலும் நடிப்பும் வாய்ப்பும் நிறைந்த பாத்திரம் இது. என்மேல் நம்பிக்கை வைத்து வழங்கப்பட்டதை என்னால் முடிந்தவரை சிறப்பாக செய்திருக்கிறேன் என்றார். ஒரே ஒரு நாயகன் பாத்திரம் தவிர உயிருள்ள 2 பாத்திரங்களாக ஒரு யானையும் நாயும் மட்டும்தான் தோன்றியுள்ளன. 1 மணி நேரம் 50 நிமிட கதை இது. சென்னை, ஹைதராபாத், மூணார் என பயணித்து 45 நாட்களில் படத்தை முடித்திருக்கின்றனர். ஏவிஎம் ஸ்டுடியோவில் ஒரு செட் போட்டும் படமாக்கியுள்ளனர். மலையாளத்தில் 500 படங்களில் பணியாற்றிய பென்னி ஜான் இசையமைத்துள்ளார். படத்தில் 2 பாடல்கள் தான். தமிழ், தெலுங்கு, மலையாளம் என 3 மொழிகளிலும் நேரடி படமாக வெளியாக உள்ளது மற்றொருவன்.